Hi everyone, welcome back to our channel. So ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ. ஹோம் ஸ்கூலிங் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு மெயிலில் வந்துட்டு இருந்தது. அது ரிலேட்டடாக ரிப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு மெயிலுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண எனக்கு டைம் இல்லை. சம் மெயில்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு சில மெயிலுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா அவங்க கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அதில் எனக்கு நான் வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு அவங்கள நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் மோட்ல நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து மெயிலில் வர்றது பார்த்தீங்கன்னா காமனாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின் செட் ஆஃப் மெயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம ரிப்ளை பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றுனா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பூர்ணிமான்னு சொல்லி ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வீடியோ பார்த்தா ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கு, பட் ஐ விஷ் டு ஸ்டார்ட் டீச்சிங் ஹிம். அவங்களுக்கு வந்து 5 years ஓல்ட் கிட் இருக்காங்களாம். NAOS பற்றி கேட்டிருக்காங்க. புக்ஸ் ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேன் யூ ப்ளீஸ் ஷேர் ஆத்தென்டிக் லிங்க், அந்த லிங்க் புக்கோட லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த NAOS ரிலேட்டடாகவே நம்மளுக்கு நிறைய மெயில்ஸ் வந்திருந்தது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, NAOSக்கு நான் வந்து NAOSனா என்ன, அதில் நம்ம ஹோம் ஸ்கூலிங் பண்ண முடியும், அதில் ப்ராப்பர் கைடன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஸோ NAOS ரிலேட்டடாக நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு ஒரே பதில் தான். நான் NAOS சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவனை வந்து NAOS என்ரோல் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் எனக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான சப்போர்ட்டிங் குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம கைடன்ஸ் கேட்டுக்கலாம். நான் வந்து பர்சனலாக ஒரு ஸ்கூலில் தான் வந்து ஈஸ்வரத்தை என்ரோல் பண்ணி அந்த ஸ்கூல் மூலமாக தான் இப்போ அவன் எக்ஸாம் எழுதவே போகிறான். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோலே கீழே வந்து சேட் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் குரூப்போடைய சேட் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, புக்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்டடி சென்டரோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கு ஒரு எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு NAOS பற்றி கைட் பண்ண போகிற இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா, அட்மிஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த புக்ஸோடைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஆன்லைன்லேயும் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். NAOS உடைய வெப்சைட்குள்ளே போனீங்களாலே நீங்கள் புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கலைத்திரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு மெயில் ஐடியிலேருந்து வந்திருக்கு. அவங்க ரெண்டு பசங்க இருக்காங்க, 6 years old அண்ட் 2.5 years old. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்க பெரிய பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்களா, செகண்ட் சன்னும் 2 பேரையுமே ஹோம் ஸ்கூலிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிகாஸ் we are planning like sending them to spoken English, spoken Hindi, cricket academy, chess academy, life science, maths, grammar, political in home school. So need your suggestion by your experience, thanking you. ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படின்றது 2வது விஷயம் அப்படின்றத விட்டுருங்க. பட் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பல, பசங்களை வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறோம் அப்படின்றதுக்காக நிறைய கிளாஸஸ் சேர்ப்பீங்க அப்படின்னா நான் பர்சனலாக அது வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப், ஒரு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப புஷ் பண்ணாம தான் அந்த லைஃப்பை வந்து அவங்க லைஃப் ஸ்கில்ஸ் நிறைய கற்றுக்கிட்டு அவங்க ஜேர்னி போகணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு தான் ஹோம் ஸ்கூலிங் எடுத்திருக்கோம். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஸ்கூலில் வீட்டில் இருந்துகிட்டே நிறைய விஷயங்கள், ஒரு ஸ்கூலுக்கு போனால் கூட 8 hours, இது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பர்சனலாகவே. ஹோம் ஸ்கூலிங் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு வரவங்க நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் மார்னிங் 9 to 6 இந்த கிளாஸ் அனுப்புகிறேன், 8 to 7 இந்த கிளாஸ் அனுப்புகிறோம், 10 to 11 இந்த கிளாஸ் போகிறோம், அப்புறம் வந்து மத்தியானம் தூங்குவோம், திருப்பி 3 to 7 இந்த கிளாஸ் போவோம் அப்படின்னு எனக்கு அப்படியே தலையே சுத்தும். என்னடா இது, பசங்க ஸ்கூலுக்கு போனால் கூட ஒரு 8 hours வந்துருவாங்க போலயே, இவங்க இவ்வளோ கிளாஸஸ் அனுப்புறாங்களே அப்படின்னு. நிறைய பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இதே மாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. மார்னிங் 7லேருந்து நைட்டு 10 வரைக்கும் அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரியல அவங்க பசங்களா இல்லை வேற எதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் யஷ்வந்தை வந்து வீக்லி ஒரு 1 or 2 classes அப்படின்றதே நான் வந்து அவனோட இன்ட்ரெஸ்ட் பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல ஒரு கிளாஸ் நீங்க அனுப்புறீங்க. கிளாஸ் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பத்தி நான் சொல்றேன். ஒரு கிளாஸ்க்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா தட்ஸ் ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம படிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் நம்ம படிக்காம அதெல்லாம் பசங்க கிட்ட இது பண்ண அதை பண்ணுன்னு சொல்றது எல்லாமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க இவ்வளோ கிளாஸஸ் போட்டிருக்கீங்க, எனக்கு பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. ஏன்னா உங்க பசங்க 6 years 2.5 years ஓல்டுன்னு சொல்றீங்க. எனக்கு தெரியல, ஏன்னா வந்துட்டு 6 வயசுலலாம் ஈஸ்வா வந்து ஒண்ணுமே நான் வந்து யஷ்வந்தெல்லாம் எதுவுமே புஷ் பண்ணல. நான் சொன்ன மாதிரி தான் எப்பவுமே நான் மெட்டீரியல்ஸ் கொடுப்பேன், புக்ஸ் கொடுப்பேன். அது என்ன புக் அவன் எடுத்து படிக்கட்டும்,
ஈவன் ஏபிசிடி கூட அவனுக்கு நான் சொல்லி கொடுக்கல, அவனாதான் கத்துக்கிட்டான். அவன் ஒரு 7 வயசு இருக்கும்போது அவனாவே லேர்ன் பண்ணான், அவனாவே எழுதி பழகுனா, அவனாவே ரீட் பண்ணான். நான் என்ன சொல்ல, புஷ் பண்ணாதீங்க, அவங்களே எல்லாமே கத்துப்பாங்க. ஸோ வந்துட்டு 2.5 வயசு 6 வயசு பசங்களுக்குலாம் இவ்வளோ கிளாஸஸ் இவ்வளோ விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு வந்து இன்புட் கொடுக்கணுமான்னு கேட்டா மை ஓன் சஜஷன் தேவையில்லை. பட் நீங்க ஹோம் ஸ்கூலிங் வேற அவங்களுக்கு நிறைய நிஜமாவே அவங்களுக்கு எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனாலதான் நாங்க ஹோம் ஸ்கூலிங் சூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன வயசு நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல பெரிய அளவுல உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்காது, பசங்க மற்றதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். தட்ஸ் உங்க விஷ் அது. ஸோ அடுத்த மெயில் பார்க்கலாம். அடுத்த மெயில் வந்தது பிரதீக்ஷா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ யூடியூப் பார்த்து தான் இவங்களும் அனுப்பியிருக்காங்க. அவங்க பையன் வந்து 9 years அண்ட் டாட்டர் வந்து 2.5 years old. ஸோ தே ஆர் ஆல்சோ பிளானிங் ஃபார் ஹோம் ஸ்கூல்ல போட்டிருக்காங்க. அதுல நிறைய இதெல்லாம் வந்திருக்கு போல. ஓகே, தென் அவங்க 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, டூ யூ மேக் யுவர் சைல்ட் ரைட் எக்ஸாம்ஸ் இன் அன் ஓப்பன் ஸ்கூல் மெத்தட், வாட் இஸ் தட் ப்ரொசீஜர் ஃபார் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா, ஏன்னா நம்ம வந்து இப்ப இருக்கிற இந்த இதுல வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு சர்டிபிகேட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இல்லாம அவங்க எங்கேயுமே வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் என்ஐஓஎஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஸ்கூல் மூலமா கண்டிப்பா நான் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன், அதை எழுத வைக்கிறேன். அது அந்த லைன் வந்து கண்டிப்பா போயிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஹவு டு கெட் ஒர்க் ஷீட்ஸ் அண்ட் புக்ஸ் ஏஜ் அப்ரோப்ரியேட். ஓகே, ஒர்க் ஷீட்ஸ் வந்து நீங்க இப்போ வந்து ஒரு 2 yearsல இருந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஷீட்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் நான் வந்து அதை சஜஸ்ட் என்ன சொல்றது, எனக்கு அது பிடிக்கல. ஒரு 5 yearsக்கு அப்புறம் நீங்க ஒரு ஒர்க் ஷீட்டோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுவோ கொடுக்கலன்னா ஓகே, அது நம்மளுக்கு ஆன்லைன்லயே கிடைக்கும். அது மட்டும் இல்ல, சப்ஜெக்ட் எல்லாம் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி புக்ஸ் என்ன மாதிரி சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான புக்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது, நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோஸும் நான் எனிவேஸ் ரிலேட்டடா புக்ஸ் மட்டும் இல்ல, ஹோம் ஸ்கூலிங் ரிலேட்டடான புக்ஸ் போய் நீங்க எங்க வாங்கலான்றது நம்ம ஹோம் ஸ்கூலிங் பிளேலிஸ்ட் வீடியோஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஹவு மீட் ஆர் டிஸ்கஸ் டு அதர் ஹோம் ஸ்கூலிங் பேரண்ட்ஸ். நம்ம ஃபேஸ்புக்ல சென்னை ஹோம் ஸ்கூலர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு, அதுல நிறைய ஹோம் ஸ்கூலிங் பேரண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசலாம். அது இல்ல உங்களுக்கு ஒரு குரூப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோலயே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஹோம் ஸ்கூலிங் சப்போர்ட் குரூப் இருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கனாலும் அதுல உங்களுக்கான கிளாரிபிகேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் வே டு ஐ ஆக்சஸ் அதர் ஹோம் ஸ்கூலிங் ரிசோர்சஸ். அதே தான் சேம், வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்ல நீங்க வந்து இப்பெல்லாம் எல்லா சிட்டிஸ்க்குமே, கோயம்புத்தூர் சிட்டி, திருச்சி, மதுரை, சென்னை சொல்லி ஒரு ஸ்டேட்ஸ் ஒரு சிட்டிஸ்க்குமே குரூப்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் வந்து நீங்க அதை வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த சிட்டில இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் கிடைக்கும். மெனி மோர் குவெஸ்டின் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை. ஓகே, ஸோ பிரதீக்ஷா நீங்க வந்து நம்ம இந்த மேபி இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா இவ்வளோ பெரிய மெயிலா அவங்க டைப் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நீங்க வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, அதுல என் நம்பர் இருக்கு, யூ கேன் கான்டாக்ட் மீ. நான் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் என்னால முடிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு. ஸோ அடுத்த மெயில் பாத்தீங்கன்னா ஷேரோன் ஃப்ரம் சென்னை அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. அவங்களும் சேம் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் மொத்தம் 3 kids, 9 years, 6 years and 9 months. வாவ், கிரேட். ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஹோம் ஸ்கூலிங் பண்ற ஐடியால தான் இருக்காங்க. வேர் டு மீட் அதர் ஹோம் ஸ்கூலர்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. நீங்க சென்னையில இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபேஸ்புக் போங்க, சென்னை ஹோம் ஸ்கூலர்ஸ் குரூப் உடைய சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அது இல்லாம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், நீங்க அது மூலமாவே எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதுலயும் நீங்க இது பண்ணலாம். நீங்க பிங்க் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நிறைய ஹோம் ஸ்கூலர்ஸ் இருக்காங்க, யூ கேன் கெட் மெனி ஹெல்ப் ஃப்ரம் தம். அடுத்த மெயில் பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க நேம் சரியா வரல. ஓகே, ஸோ அவங்க வந்து இப்போ என்னோட யூடியூப் பார்த்துருக்காங்க போல. 4 years பிஃபோரே நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்களாம். ஓகே, அவங்க இப்போ டிப்ளமோ இன் மாண்டசரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க குழந்தைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அவங்களும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஐஜிஎஸ்சி பத்தி தெரியணும், எனக்கு ஐஜிசிஎஸ்சி பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் யஷ்வந்துக்கு ஹோம் ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு என்ஐஓஎஸ் உடைய இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கரிக்குலம். சரி, எனக்கு என்ஐஓஎஸ்ல போலாம் நான் டிசைட் பண்ணனால ஐஜிசிஎஸ்சி பத்தி நான் பெருசா எதுவுமே தெரிஞ்சுக்கல. பட் நம்ம நிறைய ஹோம் ஸ்கூலர்ஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோட சப்போர்ட் சிஸ்டம் இங்க தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும்ன்ற ஐடியா எனக்கு சுத்தமாவே கிடையாது. ஐம் ரியலி சாரி. பட் நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் இதுலயும் எனக்கு பிங்க் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன்.
வேற ஏதாவது ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. இல்ல வேற ஏதாவது ஹோம் ஸ்கூலர்ஸ்குள்ள நீங்க டைப் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்து டைப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு 2-3 மெயில் எப்படி வந்ததுன்னா, நீங்க உங்க ஃபேமிலி எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, எப்படி வந்து, ஏன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, எங்க ஒய்ஃப் வந்து இதுல வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, பட் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னொருத்தவங்க, என் ஹஸ்பண்ட் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எங்க அப்பா அம்மா வந்து ஐ மீன் குழந்தைங்களோட தாத்தா பாட்டி வந்து திட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு 5 to 6 மெயில்ஸ் எனக்கு வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரெண்டு ரெண்டு பேரோட விஷயம் தான் மெயின். அப்பா அம்மா அவங்க மட்டும் இதுல கன்வின்ஸ் ஆனா, அப்பா அம்மானா குழந்தையோடைய அப்பா அம்மா, ஆஸ் அ பேரண்ட் நம்ம தான் வந்து ஹோம் ஸ்கூல் பண்ண போறோம் அப்படின்னா அதுல கன்வின்சிங்கா இருக்கணும். மத்த தாத்தா பாட்டி, அத்தை மாமா சித்தி சித்தப்பா அவங்களுடைய இதெல்லாம் வந்து பெருசா சப்போர்ட் வேணுமான்னு கேட்டீங்கன்னா அவங்க போக போக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா யஷ்வந்த் ஃபர்ஸ்ட் நான் ஹோம் ஸ்கூலிங் பண்றப்ப நிறைய இந்த மாதிரி தான் விஷயங்கள் எனக்கு வந்தது. பட் இப்போ யஷ்வந்தோடைய இதை பார்த்துட்டு நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த விதத்துலயும் யஷ்வா வந்து எதுலையுமே ஒரு ஸ்கூல் போற பசங்களுக்கும் ஒரு ஹோம் ஸ்கூலிங் பண்ற பசங்களுக்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் இருக்காது என்ன கேட்டீங்கன்னா. ஸோ அதனால வந்துட்டு அவன் யஷ்வா அதுல எல்லாம் கரெக்டா இருக்கான்றப்ப இப்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் எனக்கு நிறைய ஷூட் அவுட் ஆகுறது இல்ல. ரொம்ப புதுசா இருக்கிறவங்க மட்டும் என்கிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். பேசிக்கா இப்பெல்லாம் ரொம்பலாம் பதில் சொல்றதே இல்லை, ரொம்ப பேசிக்கா ஆமாமா இல்ல இல்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நாங்க அப்படியே ஹோம் ஸ்கூலிங்லேயே வந்துட்டோம் இவ்வளவு நாளா. ஆல்மோஸ்ட் இப்போ 10 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா அவன் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. இப்போ அவன் 5th standard எழுதுறதும் NAOSல தான் எழுத போறான். ஸோ அதனால நாங்க அதை சொல்றதுக்கு எங்களுக்கு பழகிடுச்சு, ரொம்ப ஈஸியாவும் ஆயிடுச்சு. நிறைய இப்போ வந்து ஹோம் ஸ்கூல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படி கண்ண மூடி அப்படி கண்ணை திறந்து இந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ரொம்ப பெரிய டிசிஷன் இது. ஏன்னா பேரண்டிங் அப்படின்றது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது மாதிரி இந்த பேரண்டிங்ல ஒரு பார்ட் வந்து இந்த எஜுகேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவை நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் அது குழந்தைங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா வந்துட்டு 2 விஷயத்துக்காக எடுக்கக்கூடாது. எல்லாரும் ஹோம் ஸ்கூலிங் பண்றாங்க, நம்மளும் நம்ம குழந்தைக்கு ஹோம் ஸ்கூலிங் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ. ஹோம் ஸ்கூலிங்னா என்ன என்ன எதுக்காக இதை நம்ம பண்றோம்? நான் யஷ்வந்துக்கு ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பர்சனலா வந்து இங்க இருக்கிற சென்னையில நான் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்த ஸ்கூல் என்விரான்மெண்ட், ஸ்கூல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் அங்க அவங்க கொடுக்குற ப்ரெஷர், குழந்தைங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர், இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் என் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் உங்களுக்கு. அப்படி நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா ஓகே, தட்ஸ் குட். ஆனா அதுல வந்து நீங்க வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கணும். உங்க பசங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டெவலப் ஆகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளும் இதுல டெவலப் ஆகிட்டே இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு ஹோம் ஸ்கூலிங் ஜேர்னி அவங்க கூட சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 10 yearsக்கு முன்னாடி நான் இதை வந்து சூஸ் பண்ணும்போது, நான் இதை யோசிக்கும் போது இங்க பெருசா சப்போர்ட்டிங் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப புதுசான விஷயம். எங்க வீட்டுக்கு நான் சொல்லும் போது எல்லாருமே என்னது இது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, நிறைய சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இது வந்து வெளியில தெரியுது. நிறைய ஸ்கூல்ஸ்லயே, ரெகுலர் ஸ்கூல்ஸ்லயே NAOS இருக்கு. ஸோ வந்துட்டு இப்பெல்லாம் நம்ம ஹோம் ஸ்கூலிங் பண்றது ரொம்ப 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 ஈஸியான வே ஆயிடுச்சு. பட் நான் வரும்போது, நான் யஷ்வந்தா உள்ள கொண்டு வரும்போது when I'm pregnant, நான் வந்து ஹோம் ஸ்கூலிங் தான் அப்படின்னு சூஸ் பண்ணேன். ஸோ அப்ப இருந்தே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ வரைக்கும் வித் காட் கிரேஸ் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லா இந்த ஹோம் ஸ்கூலிங்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேளுங்க. என்னால முடிஞ்ச சப்போர்ட் ஹோம் ஸ்கூலர்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். பட் தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களை நீங்க ஹோம் ஸ்கூலிங் கொண்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப உங்களால சப்போர்ட் பண்ண முடியணும். அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிங் சிஸ்டம் தேவை. அவங்களை எஜுகேட் பண்றதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பாருங்க. நான் உங்களுக்கான புக்ஸ் கொடுங்க, எல்லாமே கொடுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.